ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சமீபத்தில் ஒளிபரப்பான சீரியல் தாங்க நம்மளுடைய செம்பருத்தி சீரியல். செம்பருத்தி சீரியல் ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம ஜீ தமிழில் ஒளிபரப்பாச்சுங்க. ஆனால் அந்த சீரியலிருந்து நம்ம கார்த்திக் ப்ரோ பாதியிலே வந்து வெளியில் வந்துட்டதுனால அந்த சீரியலுடைய டிஆர்பி ஆனது ரொம்பவே டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஆகணுங்க. இப்போது அந்த சீரியலும் முடிவடைஞ்சு அதில் நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து வேறு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நடித்த நம்ம கார்த்திக் ப்ரோ அவர்கள் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ்லேயே மறுபடியும் அதே டைமிங்கில் நம்ம டைமிங்கில் 9 o'clock ஸோ நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷபானா அவர்கள் மிஸ்டர் மனைவி சன் டிவியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சீரியலை விட்டு விலகிட்டதாக சொல்லப்படுது. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க கன்சீவாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதே தெரியல. இந்த பக்கம் நம்ம கார்த்திக் ப்ரோ கூட சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த தீபா அவர்கள் ஆர்த்திகா. ஸோ ஆர்த்திகா அவர்களும் இந்த சீரியலை விட்டு விலக போகிறதாக தகவலானது வெளியாகியிருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த சீரியலை விட்டு கொஞ்ச நாள் வந்து விலகி அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் ப்ரோ கூட இந்த சீரியலில் நடிக்க நம்ம ஷபானா அவர்கள் வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இனிமேல் நடக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் நினச்ச கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம ஷபானா அவர்கள் வந்து எதனால் மிஸ்டர் மனைவி சீரியலை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்தடுத்த புது புது ப்ராஜெக்டுகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதனால தான் அவங்க வேறு சீரியல், அதாவது அந்த நடிச்சிட்டு இருந்த சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டதாக சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.